எம்மோடு கைகோர்த்து மனதுக்கு மட்டில்லா அமைதியை வழங்கும் ஒரு நித்திய தலைவரின் நிழலின் மகிழ்ச்சியில் திளைத்திருங்கள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. இன்னும் சில வினாடிகளில் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். அரச சேவையில் நியமனம் பெற்ற பட்டதாரிகள் தாம் பெறும் சம்பளத்திற்கு அமைய சேவையாற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். அரசியல் பழிவாங்கல்கள் பற்றி ஆராயும் குழுவின் பூர்வாங்க அறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தர்க்கபூர்வமாக சிந்தித்து ஆராயும் ஆற்றல் கொண்ட இளம் தலைமுறையினை உருவாக்குவது சீர்திருத்தங்களின் நோக்கம் என்று கல்வி அமைச்சர் கூறுகிறார். ஒரு சில அரச வங்கிகளின் செயற்பாடுகளை செயல்திறனாக மாற்ற துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகச் செய்திகளில் ரஷ்ய எதிர்க்கட்சி பிரமுகர் நவால்னிக்கு நஞ்சூட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக ஜெர்மன் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தியில் ஒன்டேஜ் கழக தலைவர் வெற்றிக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் கொழும்பு கால்பந்தாட்ட கழகம் வெற்றியீட்டியிருக்கிறது. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்திற்கு அமைய பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நேற்று நியமன கடிதங்கள் கையளிக்கப்பட்டன. இந்த திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரிகள் குழுவிற்கு அடையாள ரீதியாக நியமன கடிதங்களை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கினார். இது தொடர்பான பிரதான வைபவம் மிகவும் எளிமையான முறையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜனாதிபதி அபிவிருத்தி நடைமுறையில் ஆக்கப்பூர்வமாக பங்களிக்குமாறு பட்டதாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். தாம் பெறும் சம்பளத்திற்கு ஏற்றவாறு சிறப்பாக சேவையாற்ற வேண்டும் என்றும் ஜனாதிபதி இதன் போது கேட்டுக்கொண்டார். நேற்று அனுராதபுரம் மாவட்டத்தில் 2162 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 2960 பேரும், காலி மாவட்டத்தில் 3012 பேரும், குர்நாகல் மாவட்டத்தில் 4959 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 2078 பேரும் நியமன கடிதங்களை பெற்றனர். நேற்று கடிதங்களை பெற்றவர்கள் நியமனங்களை பொறுப்பேற்பதற்கு 1 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு சேவைகள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஜே ரட்னசிறி தெரிவித்தார். மொத்தமாக 51,135 பேர் வேலைவாய்ப்புக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் 1 வருட காலத்திற்கு இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். இந்த காலப்பகுதியில் அரச தனியார் துறைகளில் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. அதன் பின்னர் அரசு நிறுவனங்களில் நிரந்தர சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள். உரிய பயிற்சிகள் எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாகின்றன. அரசியல் பழிவாங்கல்கள் பற்றி ஆராயும் குழுவின் பூர்வாங்க அறிக்கை நேற்று அலரி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கையளிக்கப்பட்டது. 2015 தொடக்கம் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் அரசு சேவையில் நிர்வாக ரீதியாக அரசியல் பழிவாங்கல்களுக்கு உள்ளானதாக கூறப்படும் 6,952 பேர் குழுவில் முறைப்பாடு செய்திருந்தார்கள். இவர்களில் 1,152 பேரது முறைப்பாடுகள் சார்ந்த விசாரணைகள், கண்காணிப்புகள், எதிர்கால நடவடிக்கைகள் போன்றவை பூர்வாங்க அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 484 மேன்முறையீட்டு கண்காணிப்பு ஆவணங்கள் பல்வேறு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த குழு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 372 ஆகும். இங்கு முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுடன் தொடர்புடையதாக 34 நிறுவன தலைவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக குழுவின் செயலாளர் சட்டத்தரணி சத்துரிகா விஜயசிங்க தெரிவித்தார்.
அரசியல் பழிவாங்கல்களுக்கு உட்பட்ட சகலருக்கும் நீதி நிலைநாட்டுவது குழுவின் பொறுப்பாகும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். நிறுவன தலைவர்களுக்கு குழுவின் மூலம் முன்வைக்கப்படும் விதந்துரைகள் அமுலாக்கப்படாவிட்டால் அமைச்சரவைக்கு அறிவித்து துறை சார்ந்த அமைச்சர் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டுமாறு பிரதமர் குழுவின் அங்கத்தவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். குழுவின் தலைவராக சமகால சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன கடமையாற்றுகிறார். ஆரியரத்ன அருமபெரும, மஹிந்த செனவிரத்ன ஆகியோர் ஏனைய அங்கத்தவர்களாவர். மனப்பாடம் செய்த விடயங்களுக்கு அப்பால் சென்று தர்க்க ரீதியாக ஆராயக்கூடிய ஆற்றலுடன் சவால்களை வெல்லக்கூடிய இளம் தலைமுறையினை கல்வித்துறையின் ஊடாக உருவாக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இதுவே கல்வி மறுசீரமைப்பின் நோக்கம் என்று அமைச்சர் கூறினார். பாடவிதானங்களை திருத்துதல் அடங்கலாக புதிய கல்வித்துறை மறுசீரமைப்பிற்காக ஸ்தாபிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணியின் அங்கத்தவர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் மத்தியிலான விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார். பாடவிதான உள்ளடக்கங்கள் மற்றும் கற்பித்தல் முறைகளில் நடைமுறை சாத்தியமான பிரவேசத்தினை தொடங்குவதற்கு பாடவிதானங்களை மாற்றுதல் தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பத்திரம் பற்றி கலந்துரையாடவே கவனம் செலுத்தப்பட்டது. ஒரு சில அரச வங்கிகளின் செயல்திறன் அற்ற தன்மை காரணமாக வாடிக்கையாளர்கள் வங்கிகளில் இருந்து விலகியிருக்கிறார்கள் என்று அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த செயலற்ற தன்மை காரணமாக கிராமிய மக்கள் நுண்நிதி நிறுவனங்களின் பொறிகளில் சிக்க நேர்ந்துள்ளது. எனவே வங்கிகளை மறுசீரமைக்க வேண்டும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அவர் பிரதேச அபிவிருத்தி வங்கியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் கருத்து வெளியிட்டார். அந்த வங்கியின் சமகால செயற்பாடுகள் பற்றி ஆராய்ந்த ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க பிரச்சினைக்கான தீர்வுகளையும் யோசனைகளையும் தமக்கு அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறு வங்கி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்றோம். இவ்வாண்டின் மிகப்பெரிய அபிவிருத்தி திட்டம் இம்மாத இறுதியில் ஆரம்பமாகிறது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினை விஸ்தரிக்கும் திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த விமான நிலையத்தில் வருடம் ஒன்றில் சராசரியாக 60 லட்சம் பயணிகளை கையாளக்கூடிய ஆற்றல் உள்ளது. இந்த எண்ணிக்கையினை 1.5 கோடி வரை அதிகரிப்பது அரசாங்கத்தின் நோக்கம். விமான நிலையத்தின் பாதுகாப்பு, நுகர்வோர் சேவைகள், செயற்திறன் ஆகியவற்றினை மேம்படுத்தும் திட்டமும் அமுலாகிறது. இதற்கு ஜப்பானிய அரசாங்கம் 74,000 மில்லியன் யென்னுக்கு மேலான தொகையினை வழங்கியுள்ளது. விமான நிலையங்கள் மற்றும் விமான போக்குவரத்து கம்பெனி 21,600 மில்லியனுக்கு மேலான தொகையினை செலவிடவுள்ளது. விமான நிலைய விஸ்தரிப்பு பணிகளை 3 ஆண்டுகளுக்குள் பூர்த்தி செய்வதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலையின் விளைவுகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரித நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய இடர்காப்பு முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. முப்படைகள், மாவட்ட செயலகங்கள் ஆகியவற்றுடன் நிவாரணப் பணிகளை ஒருங்கிணைத்து வருவதாக நிலையத்தின் பேச்சாளர் பிரதீப் கொடிப்பிலி எமது நிலையத்திற்கு அறிவித்தார். தற்போதைய சீரற்ற காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கக்கூடியது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ள நிலையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண் சரிவு அபாய எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. காலி, களுத்துறை மாவட்டங்களின் சில பிரதேசங்களுக்கு செம்மஞ்சள் நிற அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இங்கு வாழும் மக்கள் மண் சரிவு அபாயத்திற்கான அறிகுறிகளை காணும் பட்சத்தில் உடனடியாக அந்த இடங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதுகுறித்து துரித தொலைபேசி எண் ஊடாக தேசிய இடர்காப்பு முகாமைத்துவ நிலையத்தின் ஆலோசனைகளை பெறலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 117 என்பதாகும். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் நிகழ்ச்சி தயாரிப்பு உதவியாளர் நிஷாந்தி ரணதுங்க எழுதிய நூலின் வெளியீட்டு விழா நேற்று கூட்டுத்தாபனத்தின் குமாரதுங்க கலையகத்தில் இடம்பெற்றது. சிங்கள வர்த்தக சேவையில் ஒலிபரப்பான
நொமியன மினிசுன் என்கின்ற நிகழ்ச்சியின் பிரதிகளை கொண்டு நூல் தொகுக்கப்பட்டிருந்தது. இலங்கையின் சிரேஷ்ட கலைஞர்கள் 12 பேரது வாழ்க்கை சரிதங்கள் நூலில் உள்ளடங்கியுள்ளன. கொழும்பு தர்மாயத்தன என்கின்ற பௌத்த வணக்கஸ்தலத்தின் தலைமை மதகுரு சங்கைக்குரிய அல்லே குணவங்ச தேரர் நூல் வெளியீட்டு விழாவில் அனுசாசனம் வழங்கினார். தேசிய வானொலியின் ஊடாக சிறந்த கலைஞர்கள் உருவாகி கலைகளை போஷித்தார்கள். அந்த நிறுவனத்தினை பாதுகாப்பது சகலரதும் கடமை என்று அவர் கூறினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் விஷாரத ஜகத் விக்ரமசிங்க உரையாற்றுகையில், தேசிய வானொலியில் பணிபுரியும் முழுமையான கலைஞர்கள் மூலம் பாடல் கலை போஷிக்கப்படுகிறது என்றார். கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் சந்திரபால லியனகே உரை நிகழ்த்திய போது, இலங்கை என்கின்ற தேசிய அடையாளத்தை பேணி பாதுகாக்க தேசிய வானொலி ஆற்றிய பணிகள் ஏராளம் என்றார். இந்நிகழ்ச்சியில் கலைஞர்கள் அடங்கலாக பெரும் திரளானோர் கலந்து கொண்டார்கள். அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்ததாக ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மீண்டும் AAA விருதுக்கான அந்தஸ்தினை மீளவும் தக்க வைத்துள்ளது. இம்மீது நம்பிக்கை வைத்தமைக்கும் இந்த உன்னத விருதினை நாம் சுவீகரிப்பதற்கும் இந்த வரையறுக்கப்பட்ட தருணத்தில் கூட கைகோர்த்து நிற்கும் எமது வாடிக்கையாளர்களுக்கு தலை வணங்குகின்றோம். காப்புறுதி உரிமை கோரல்களுக்கு மதிப்பளித்து மாதாந்தம் 1.5 பில்லியனை வழங்குகிறோம். எம்மோடு கைகோர்த்து மனதுக்கு மட்டில்லா அமைதியை வழங்கும் ஒரு நித்திய தலைவரின் நிழலின் மகிழ்ச்சியில் திளைத்திருங்கள். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், தந்தையும் தாயும் போன்று. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்ட 6 பேர் நேற்று புதிதாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் வைரஸ் தொற்றி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 203 அதிகரித்துள்ளது. தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வந்த 4 பேர் நேற்று குணமடைந்திருக்கிறார்கள். இதன் பிரகாரம் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 2883 எட்டியுள்ளது. உலக அளவில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,59,00,000 தாண்டியுள்ளது. 8,60,857 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு மருதானை ரயில் நிலையத்தில் தானியங்கி முறையில் இயங்கக்கூடிய நவீன மலசலகூட தொகுதி ஒன்று கடந்த 27ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் பொறுப்பதிகாரி HPK புஷ்பகுமார தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்று நோய் நெருக்கடி காரணமாக ரயில் நிலையத்தில் சிற்றுண்டி சாலையினை இன்னமும் திறக்க முடியாதுள்ளது. இதற்குரிய சுகாதார ஆலோசனைகள் கிடைக்கவில்லை என்று திரு புஷ்பகுமார குறிப்பிட்டார். மருதானை ரயில் நிலையத்தில் நிலவும் குறைபாடுகள் குறித்து நேற்றைய மாலை செய்தி அறிக்கையில் ஒலிபரப்பான செய்தி அம்சம் குறித்து ரயில் நிலைய அதிபர் பதிலளித்தார். உலகச் செய்திகள். ரஷ்யாவின் எதிர்க்கட்சி பிரமுகர் அலெக்ஸ் நவால்னிக்கு நஞ்சூட்டப்பட்டமைக்கு தவிர்க்க முடியாத ஆதாரங்கள் உள்ளதாக ஜெர்மனி கூறுகிறது. நரம்பு தொகுதியினை செயலிழக்க செய்யும் பதார்த்தத்தின் மூலம் நவால்னி நஞ்சூட்டப்பட்டதாக ஜெர்மன் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவர் படுகொலை முயற்சியில் இருந்து தப்பியுள்ளதாகவும் இதற்கு ரஷ்யா பதில் கூற வேண்டுமென்று உலகம் எதிர்பார்ப்பதாகவும் ஜெர்மன் அதிபர் ஆஞ்சலா மார்க்கல் குறிப்பிட்டார். சைபீரியாவில் இருந்து மாஸ்கோ நோக்கி பயணித்த விமானத்தில் திடீரென்று நோய்வாய்ப்பட்ட அலெக்சை நவால்னி ஜெர்மனியில் சிகிச்சை பெறுகிறார். அவர் கோமா நிலையில் உள்ளார். இந்திய அரசாங்கம் சீன தயாரிப்புகளான 118 செயலிகளை தடை செய்துள்ளது. இந்த செயலிகளின் பட்டியலில் டென்சென்ட் நிறுவனத்தின் தயாரிப்புகளான பப்ஜி மொபைல், WeChat Work போன்றவையும் அடங்கும். இதற்கு முன்னதாக தேசிய பாதுகாப்பு கரிசனைகளை காரணம் காட்டி டிக்டாக் உள்ளிட்ட 59 செயலிகளை இந்திய அரசாங்கம் தடை செய்திருந்தது. இந்த செயலிகள் மூலம் இந்தியாவின் நலன்களுக்கு
குந்தகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரிகிறது என்று அந்நாட்டு தகவல் தொழில்நுட்ப அமைச்சு அறிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்றினால் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டுள்ளவர்களின் உயிர்களை விலை குறைந்த ஸ்டீராய்டு மருந்துகள் மூலம் காப்பாற்றலாம் என்று ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆய்வானது ஸ்டீராய்டு பயன்பாடு தொடர்பான முன்னைய பரிசோதனையின் பெறுபேறுகளை ஊர்ஜிதம் செய்துள்ளது. இந்த பரிசோதனையின் பின்னர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு பரவலாக ஸ்டீராய்டு மருந்துகள் வழங்கப்பட்டன. புதிய ஆய்வின் பிரகாரம் ஸ்டீராய்டு வழங்கி சிகிச்சை அளிக்கப்பட்ட 100 நோயாளிகளில் 8 பேர் காப்பாற்றப்பட்டதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறேனும் ஸ்டீராய்டு மருந்து வகைகள் கோவிட்-19 தொற்றினை குணப்படுத்துபவை அல்ல என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அபிவிருத்தி செய்திகள். மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் கடவத்தை முதல் மீரிகம வரையிலான பகுதியின் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட உள்ளன. இந்த பணிகள் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் தாமதமாகி இருந்ததாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மத்திய அதிவேக நெடுஞ்சாலை 4 கட்டங்களாக நிர்மாணிக்கப்படுகிறது. கடவத்து தொடக்கம் மீரிகம வரையான பகுதி 37 கிலோமீட்டர் நீளமானதாகும். மீரிகம தொடக்கம் குருநாகல் வரையான பகுதி 39 கிலோமீட்டர் நீளமானதாகவும், பொத்துகர தொடக்கம் கலகெதர வரையான பகுதி 32 கிலோமீட்டர் நீளமானதாகவும், குருநாகல் முதல் தம்புள்ளை வரையான பகுதி 60 கிலோமீட்டர் நீளமானதாகவும் அமையவுள்ளது. இந்த திட்டத்திற்கான செலவினம் 158 பில்லியன் ரூபாய் என்று அமைச்சர் மேலும் கூறினார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனம் ஏற்பாடு செய்த ஒன்டேஜ் கால்பந்தாட்ட கழக சுற்றுத்தொடரில் கொழும்பு கால்பந்தாட்ட கழக அணி வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்தது. இந்த சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டி நேற்று சுகததாச மைதானத்தில் இடம்பெற்றது. இதில் கொழும்பு கால்பந்தாட்ட கழக அணியைச் சேர்ந்த வீரர்கள் ப்ளூ ஈகிள் அணியினை 4-0 என்கின்ற கோல்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார்கள். சுற்றுத்தொடரில் திறமையான வீரர் என்கின்ற வெற்றி கிண்ணத்தை கொழும்பு கால்பந்தாட்ட கழக அணியைச் சேர்ந்த முகமது ஃபசால் வென்றார். ராஜாங்க அமைச்சர் சரத் வீரசேகர பிரதம அதிதியாக கலந்து கொண்டு வெற்றி கிண்ணத்தையும் கேடயங்களையும் வழங்கினார். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். ஹட்டன் நேஷனல் வங்கியினை சேர்ந்த பணியாளர்கள் தொற்று அல்லாத நோய்களுக்கான தேசிய நிர்வாகத்தில் மருத்துவர்களுக்கான பயிற்சி நிலையத்தினை செப்பனிட தமது நாள் சம்பளத்தினை வழங்கியிருக்கிறார்கள். இது கோவிட்-19 தொற்று நோயினை தடுப்பதற்கு சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்கு செலுத்தும் நன்றி கடன் என்று ஹட்டன் நேஷனல் வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் தில்ஷான் ராட்ரிகோ தெரிவித்தார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா, 30 நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கூடிய விலையில் ஏற்றுமதி அபிவிருத்தி பேரவையினை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஏற்பாடு செய்திருந்த விசேட கருத்தரங்கில் அமைச்சர் உரையாற்றினார். ஏற்றுமதி அபிவிருத்தி சபை சார்ந்த சட்டத்தில்
ஏற்றுமதி அபிவிருத்தி பேரவை முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. ஆனால் இது தொடர்பான சரத்து இதுவரை காலமும் கவனிக்கப்படவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது சிஐபி ஜனஜய வாசனா. ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 13 வரை 40% வரை கழிவுகள். இன்றே சிஐபிக்கு வாருங்கள். நாட்டின் மேல் சபரகமுவ, தென், மத்திய, வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஊவா, கிழக்கு மாகாணங்களிலும், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். இடி மின்னல் தாக்கம் குறித்து அவதானம் தேவை என்று பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை திருகோணமலையில் இருந்து மட்டக்களப்பு, காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலும், காங்கேசன் துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும் நீடிக்கும் கரையோரத்திற்கு அப்பாலுள்ள கடற்பரப்பில் இடி முழக்கத்துடன் மழை பெய்யலாம். அங்கு காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். நாட்டின் ஏனைய கடற்பரப்பிலும் சில நேரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இது குறித்து மீனவர்களும் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவோரும் அவதானமாக இருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று நண்பகல் காக்காப்பள்ளி, கட்டுப்பொத்த, குருவெல, விலேகம, மகா ஓய, பழுகாமம் ஆகிய இடங்களில் சூரியன் உச்சம் கொடுக்கும். காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்கிய சிஐபி ஜனஜய வாசனா. ஆகஸ்ட் 24 முதல் செப்டம்பர் 13 வரை 40% வரை கழிவுகள். இன்றே சிஐபிக்கு வாருங்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு சேவையில் நியமனம் பெற்ற பட்டதாரிகள் தாம் பெரும் சம்பளத்திற்கு அமைய சேவையாற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். அரசியல் பழிவாங்கல்கள் பற்றி ஆராயும் குழுவின் பூர்வாங்க அறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தர்க்கபூர்வமாக சிந்தித்து ஆராயும் ஆற்றல் கொண்ட இளம் தலைமுறையினை உருவாக்குவது சீர்திருத்தங்களின் நோக்கம் என்று கல்வி அமைச்சர் கூறுகிறார். ஒரு சில அரச வங்கிகளின் செயற்பாடுகளை செயல்திறனாக மாற்ற துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலகச் செய்திகளில் ரஷ்ய எதிர்க்கட்சி பிரமுகர் நவால்னிக்கு நஞ்சூட்டப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக ஜெர்மன் அறிவித்துள்ளது. வன்டேஜ் கழக தலைவர் வெற்றிக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் கொழும்பு கால்பந்தாட்ட கழகம் வெற்றியீட்டியிருக்கிறது. இத்துடன் நமது காலை பிரதான செய்தி அறிக்கை முடிவடைந்தது.